மாற்றுத்திறனாளி பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தேனி மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. தேனி மாவட்டம் கேஜி பட்டியை சேர்ந்த 43 வயதான மாற்றுத்திறனாளி பெண் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது வீட்டில் ஏற்பட்ட மின் பழுதை சரி செய்ய உதவுமாறு பக்கத்து வீட்டை சேர்ந்த எலக்ட்ரீஷியன் மனோஜ் என்பவரை அணுகியுள்ளார். வீட்டில் தனியாக இருந்த மாற்றுத்திறனாளி பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து தனது வீட்டின் அருகே பெண்ணின் உடலை புதைத்துள்ளார். இந்த வழக்கில் மனோஜ் மற்றும் அவரது நண்பர் நவீன்குமார் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு தேனி மாவட்ட மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி ஜி அனுராதா முக்கிய குற்றவாளியான மனோஜிற்கு கொலை குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை மற்றும் 8000 ரூபாய் அபராதம் விதித்தார். அபராத தொகையை செலுத்த தவறினால் கூடுதலாக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். மேலும் போதிய சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்கள் இல்லாததால் நவீன்குமாரை வழக்கிலிருந்து விடுதலை செய்து நீதிபதி உத்தரவிட்டார்.